பிரைஸ் காட். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? தேவனுடைய பதில் தாமதிக்கலாம், ஆனால் அவருடைய நன்மை ஒருபோதும் தாமதமாகாது. சில நேரம் நாம் ஒரு விஷயத்துக்காக ஜெபிப்போம், உடனே பதில் வரலன்னா இது நடக்குமா அப்படிங்கிற நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். ஆனால் தேவன் நம்மை காத்திருக்கிற செய்கிற நேரத்தில் அவர் நம்ம கூடயே தான் இருக்கார். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ஆப்ரஹாமுக்கு தேவன் ஒரு மகனை கொடுப்பார்னு வாக்குத்தத்தம் கிடச்சிச்சு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற பல வருஷங்களாச்சு. வயதும் போயிட்டே இருக்கு, நம்பிக்கையெல்லாம் இழந்த ஒரு சூழ்நிலையாக காணப்படுது. ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மறக்கவில்லை. சரியான நேரம் வந்தபோது ஈசாக்கை கொடுத்து ஆப்ரஹாமை ஆசீர்வதித்தார். அதுபோல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏன் இன்னும் பதில் வரல அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் தாமதிக்கிறார் என்பதற்காக அவர் நம்ம மறந்துட்டாருங்கிறது அர்த்தம் இல்லை. சில நேரம் நாம் கேட்குற விஷயத்தை விட தேவன் நமக்காக வைத்திருக்கிற விஷயம் ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதனால் அந்த காத்திருக்கிற காலத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, ஜெபத்தை கைவிடக்கூடாது, தேவனை தேடுவதை நிறுத்தவே கூடாது, நம்பிக்கையையும் இழக்கவே கூடாது. நம்ம காத்திருக்கிற நேரத்திலும் கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு அவரை துதித்து நன்றி சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். நல்லவராகிய தேவனை நம்ம தேடுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.